உள்ளே போகலாமா? வேணாம், இங்கேயே இருக்கலாம். ஏண்டா அம்பி வெளியே நிக்கிற? உள்ளவா. இல்லை பரவாயில்ல சாமி. இங்க யாருக்கும் யாரும் சளைச்சவங்க இல்ல. உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை இல்ல. வெளியே நின்று சாமி கும்பிட்டதெல்லாம் உங்க அப்பார் காலம். இது ஓன் காலம். உள்ள வந்து சாமி கும்பிடு. போகலாம். சாமி முன்னாடி எல்லாரும் சமண்டா அம்பி. இனிமே நீ யோசிக்காம கோயிலுக்குள்ள வரணும், சரியா? சரிங்க சாமி. சாமிக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா? 2 பேரில் யாராவது ஒருத்தர் வேண்டுதல் தான் நிறைவேற்றுவார். நீ நான் சென்னைக்கு போகக்கூடாதுன்னு வேண்டுற, ஆனால் நான் சென்னைக்கு சீக்கிரம் போகணுன்னு வேண்டுறேன். நீ இந்த ஊரை விட்டு போகணுன்றதுக்காக பரீட்சை கூட சீக்கிரமாக முடிச்சிட்டல. இல்லை, எங்கள் அப்பாவை சீக்கிரம் போய் பார்க்கணுன்றதுக்காக. ஒரு பையன் தன்னோட அப்பா கஷ்டப்படுறத எந்த வயசில் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா மார்க்கெட்டில் தான் கஷ்டப்பட்டுருக்காரு. எக்ஸாமுக்கு நைட்டு கொஞ்ச நேரம் கண்ணு முழிச்சு படிக்கிறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் 25 வருஷமாக தூங்காமல் வேலை பார்த்துட்ருக்காரு. இத்தனை வருஷத்தில் அவர் எங்கள் கூட இருந்தனால கணக்கு வச்சு பார்த்தா முழுசாக 1 வருஷம் கூட இருக்காது. லாஸ்ட்டாக இந்த தீபாவளிக்கு வந்தார். அவர் கண்ணை பார்த்தேன், செத்துட்டு. ஒவ்வொரு தடவையும் எங்கள் அப்பா எங்களை பார்க்க வீட்டுக்கு வரும்போது எங்கள் குடும்ப கஷ்டம் அவர் எங்கள் கூட இருக்கவே விடாது. எங்களுக்காகவும் அந்த சம்பளத்துக்காகவும் எங்கள் அப்பா மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்காரு. போக போக எங்கள் குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கா அன்பு. இன்னைக்கு காலையில் நடந்த பிரச்சனை நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நைட்டில் தூங்க முடியல, தூக்கம் வரல. எப்படா எக்ஸாம் முடியும், எப்படா லீவு வரும், இதை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்துருச்சு. இந்த லீவை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அன்பு. என்னைக்கு எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போகாமல் நிம்மதியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு தான் நானும் நிம்மதியாக உட்காருவேன், நிம்மதியாக தூங்குவேன். நான் இன்னும் 3 வருஷம் படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்குள்ளே என் அப்பா அம்மா இழந்துருவோன்னு பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் படிக்காமல் வேலைக்கே போயிடலாமோன்னு தோணுது. அப்படியெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத. நீ முதல்ல போய் 2 மாதம் வேலை பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா 2 பேரும் கோயிலேருந்து ஜோடியாக வரீங்க? சாமி என்னடா சொன்னுச்சு? சாமிக்கு முன்னாடியே எல்லாரும் சமந்தான்னு சொல்லிச்சு. கோயிலுக்குள்ளே போனாலே எல்லாருக்கும் பக்தி முக்திரும் போல. போன மாதம் வட்டி கரெக்டாக கொடுத்துட்டேன். இந்த மாதம் என்னம்மா 2 நாள் லேட்டு? இந்த மாதம் சம்பள காசு வந்துச்சு, அடுத்த மாதம் கரெக்டாக கொடுத்துட்றேண்ணே. அடுத்த மாதம்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, கரெக்டாக கொடுத்துடணும். சரிங்கண்ணே. என்னடா மெட்ராஸ் போறியாம? ஒப்பம் கூட சேர்ந்து வேலை செஞ்சு சீக்கிரமாக என் கடனை அடைக்கிற வழியை பாரு. நீ எல்லாம் இப்போதுலேருந்தே வேலை செஞ்சாதான் என்கிட்ட வாங்கின கடன் அடையும். வரம்மா. அறிவு கட்டவன் சின்ன பையன்கிட்ட எப்படி பேசுகிறான் பாரு. என்ன பாரதி, 2 பேரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க போல. திருவிழா அன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டா. இன்னைக்கு நீ ஊருக்கு போறேன்னு அதிசயமா உன் கூட கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கா. சரி, மெட்ராஸில் வேலையெல்லாம் பார்த்து வச்சாச்சா? எவ்வளோ சம்பளம்? என்ன வேலைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் மெட்ராஸில் ஒரு கம்பெனியில் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அங்கே போனால் தான் எல்லாமே தெரியும். இந்த காலத்தில் என்ன வேலை என்ன சம்பளம்னு தெரியாமல் போற.
பார்த்து ஜாக்கிரதையா போ. காலம் கெட்டு கிடக்குப்பா. நல்ல வேலையா இருந்தா மட்டும் பார்த்து செய். சரி, எத்தனை மணிக்கு கிளம்புறப்பா? நைட்டு 7 மணி வண்டியில் கிளம்புறேன். நானும் அன்பரசியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறோம். அம்மா, 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 அப்பா. இங்கே நடந்த எதையும் அவர்கிட்ட சொல்லிக்காத. அந்த மனுஷன் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. ஹலோ அப்பா. தம்பி, பரிச்சை நல்லா எழுதினேடா? ஆ, நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. எப்போ மெட்ராஸு கிளம்புற? 7 மணி வண்டியில் கிளம்பி வந்துடுவோம்ப்பா. சரிப்பா, நீ கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ண, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். தம்பி, ராத்திரி நேரத்தில் வர, பார்த்து பத்திரமா வாப்பா. சரிப்பா. அம்மா, கவலைப்படாதம்மா. நான் வேலைக்கு போய் காசு அனுப்புகிறேன். நம்ம எல்லா கடனையும் அடைச்சிடலாமா? எல்லா கடனையும் அடைச்சிடலாமா? டே பாரதி, சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்க, போய் குளிச்சுட்டு வாடா. ஹலோ ஹலோ, பாரதி இல்லையா? நீங்க? நான் சென்னையிலேருந்து தினேஷ் பேசுகிறேம்மா. குளிக்க போயிருக்கான், இதோ வந்துட்டான், இருங்க. டேய் இந்தாடா, மெட்ராஸ்லேருந்து தினேஷ்னு ஒரு அண்ணா கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ அண்ணா. தம்பி, உனக்கு கம்பெனியில் வேலைக்கு பேசிட்டேன். நீ எப்போ வருவ? ஆ அண்ணா, நாளைக்கு காலையில் வந்துடுவேண்ணா. வந்துட்டு அப்பாவை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேண்ணா. சரி, சீக்கிரம் வந்துடு. நான் ஃபோனை வச்சிடுறேன். அண்ணா, அப்புறம் என்ன வேலை என்ன சம்பளம்னு கொஞ்சம் சொன்னீங்கண்ணா. அதெல்லாம் நல்ல வேலை தான் தம்பி. நேரில் வா, நம்ம பேசிக்கலாம். சரி தம்பி, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஆ சரிங்கண்ணா. என்னடா, என்ன வேலைன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் நல்ல வேலை, நல்ல சம்பளம் தானே. நீ போய் வேலையை பாரு. பார்த்து போயிட்டு வாப்பா. நல்லா இருப்பா. போயிட்டு வரேம்மா. பார்த்து போடா.